இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இதற்கான இந்திய அணியினர் சமீபத்தில் ஆஸ்திரேலியா புறப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கருத்து தெரிவித்துள்ளார். அப்போது ஒரு பத்திரிகையாளர், ஹர்ஷித் ராணா மற்றும் நிதிஷ் ரெட்டியை அணியில் சேர்த்தது ஏன், அணியில் அனுபவம் கொண்ட சீனியர் வீரர்கள் இருக்கும்போது புதுமுகங்களை தேர்வு செய்தது சரியானதா என கேட்டார். இதற்கு பதிலளித்த கௌதம் கம்பீர், இனி அணியில் இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்க திட்டமிட்டுள்ளோம். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்காக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து வீரர்களும் தகுதியானவர்கள் என்று கூறினார். இதனால் சர்தூல் தாகூருக்கு எதிர்காலத்தில் இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்பு குறைவதாக கூறப்படுகிறது. கடந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சீசனில் வெளிநாடுகளில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக ஆல்ரவுண்டராக செயல்பட்ட அவர் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியிலும் பிளேயிங் 11இல் இடம் பெற்றிருந்தார். அவரது சமீபத்திய செயல்பாடுகள் எதிர்பார்ப்புக்கு அமைவாக இல்லாததால் அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்க முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது. நிதிஷ் ரெட்டி மற்றும் ஹர்ஷித் ராணா பற்றி கருத்து வெளியிட்ட கம்பீர், நிதிஷ் ரெட்டி ஒரு திறமையான வீரர். அவருக்கு இப்போது மேடை அமைத்தால் எதிர்காலத்தில் உயர்தர வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக வளர்வார். நர்ஷித் ராணாவுக்கு அனுபவம் இருக்கிறது. அவரது திறமையால் அணிக்கு மிகுந்த பயனளிக்க முடியும். திறமையற்ற வீரர்களை அணியில் சேர்க்க மாட்டோம். வாய்ப்பு கிடைத்தால் இருவரும் சிறப்பான செயல்பாடு காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கூறினார். இந்திய அணி சமீபத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற 3 டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறவில்லை. இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள 5 போட்டிகளில் இந்திய அணிக்கு குறைந்தபட்சம் 4 வெற்றிகளை பெற வேண்டிய அவசியமுள்ளது.